வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளி ஆகிட்டுது. என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸு லிசனர்ஸ் எல்லாத்தையும் ஒரு அப்பாலஜி. இப்போ எனக்கு வயசு 84 முடிஞ்சு 85 நடந்துட்டு 84 85 நடந்துட்டுருக்கு. வாழ்க்கையில் சில சம்பவங்களை ரெக்கார்ட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். இது ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் அப்போ உள்ள சின்ன பிள்ளைலேருந்து ஒரு 10 வருஷம் முன்னாடியும் இப்போ நடக்கிறதையும் ஃபால்ட்லெஸ்ஸாக, அதாவது உள்ளபடியே ரெக்கார்ட் பண்ணால் நான் ஒரு மாணவனாக இருந்திருக்கேன், ஆசிரியராக இருந்திருக்கேன், மருத்துவராக இருந்திருக்கேன், மெடிக்கல் கவுன்சிலில் இருந்திருக்கேன், ஐஎம்ஏல இருந்திருக்கேன், எல்லாத்துலேயும் நேஷ்னல் லெவலில் இருந்திருக்கேன். இதை தவிர ஒரு மருத்துவராக ஜனங்களுக்கு கிராமப்புறங்களை பணியாற்றியிருக்கேன், அசோசியேஷன் லீடராக இருந்திருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே மக்களோட நாங்கள் ஒன்றா கலந்து பண்ணோம். அந்த காலத்துக்கு இந்த காலம் என்ன வேறுபாடு, அப்போ என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டு, இப்போ என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டு, மெடிசின் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. சாதித்தவங்க தான் சரித்திரத்தை எழுதணுங்கிறது இல்லை, ஃபெயிலியராக போனவங்களும் சரித்திரத்தை எழுதலாம். பட் யார் என்ன எழுதணும் அப்படின்னாக்கா உள்ளத்தை உள்ளபடியே சொல்லணும். அந்த காலம் வசதி இந்த காலம் மட்டும்னு கிடையாது. நீங்கள் எடுத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அரிஸ்டாட்டில் காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலத்து மாணவர்கள்லாம் மாட்டோம், முன்னே இருக்கிறவங்க நல்லா ஒபீடியண்ட்டாக இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னாக்கா தலைமுறை நல்லா இருந்தது, பின்னாடி இருக்கிற தலைமுறை மோசமாக இருந்தது. முன்னாடி இருந்ததை விட இப்போ இருக்கிற தலைமுறை எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த 5-6 மாதத்துலேயே நான் இப்போ என்னோடய வீடியோகிராஃபரை கூப்பிட்டு எடுக்கலாம் அப்படின்னேன். அவர் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டார். நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு கூப்பிட்டேன். கேமராவில் எடுக்கணுமா, இதில் செல்ஃபோனில் எடுக்கணுமான்னு. என்ன செல்ஃபோன்னு கேட்டுச்சு. இந்த செல்ஃபோன்னு சொன்னேன். இந்த செட்டிங் பரவாயில்ல, இதிலே எடுத்துருங்க அப்படின்னுச்சு. அப்புறம் அவர் படித்து பார்த்து ட்ரை பண்ணார். வேணால் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுங்கள், அதுவே எடுத்துரும் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இந்த 5-6 மாதத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவ்வளோ முன்னேற்றுது. இப்போ ஒவ்வொரு நாளும் முன்னேற்றிட்டுருக்கோம். மற்றும் முன்னேற்றங்கிறது வேறு, நம்மளுடைய கருத்து வேறுபாடு, மனிதநேயங்கிறது வேறு, தர்மங்கிறது வேறு, வாழ்க்கையில் நியாயங்கிறது வேறு, சத்தியங்கிறது வேறு, முன்னேற்றங்கிறது வேறு. ஒரு காலத்தில் கிராமத்தோட எல்லை தாண்டாமல் நம்ம கிராமத்துக்குள்ளே இருந்தோம். பண்டமாற்று முறையில் நம்ம விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை வச்சு நம்மளால் நிலத்தில் விளைஞ்சதை சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறது, வெந்தத்தை தின்னா வெதி வந்தால் சாகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இருக்கிற ஆயத்தை வச்சு பழிபட்டோம். இப்போ நிலமை மாறிட்டுது. என் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இன்னொரு கண்டத்தில் இன்னொரு இடத்துல இருக்கிறவங்கள தாக்கிறதுக்கு, அவங்க வீட்டில் இருக்கவங்கள தாக்குற அளவுக்கு விவசாயம் சயின்ஸு முன்னேறிட்டுது. இது முன்னேற்றம்னு சொல்கிறதா தாழ்ச்சின்னு சொல்கிறதான்னு தெரியல. அதாவது நம்மளோட வாழ்க்கையே நம்ம கையில் இல்லை, அடுத்தவங்க கையில் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொரு நாடும் தன்னை பற்றியோ தன்னுடைய சிந்தனை பற்றியோ பண்ணுது. நான் நல்லா இருந்து நல்லா செஞ்சுட்டேன் அப்படின்னாக்கா உலகத்தில் எல்லாமே தேவை அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி இல்லை. எனக்கு ஒவ்வொரு நாடும் தான் நலத்தை பற்றி பண்ணுது. இப்போ சிந்தனையே மாறி போச்சு. அதனால் தர்ம நியாயங்கள் எந்த அளவுக்கு எடுபடுதுன்னு தெரியல. இருந்தாலும் உலகம் தர்மத்தை வச்சு தான் சுழலுது, நியாயம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே சொல்ல முடியல. என்னுடைய நினைவு என்னன்னாக்கா, நிகழ்வுகளை ஏன் பரிமாறணும் அப்படின்னாக்கா, பின்னாடி இருக்கிறவங்க பின்னாடி சரித்திரத்தை எழுதுகிறவங்க அதை மாற்றிடுறாங்க. அந்த காலத்தில் ஆட்சியில் இருக்கவங்களுக்கோ இல்லை எழுதுகிறவங்களுக்கோ தனக்கு என்ன ஃபேவரபுளாக இருக்கோ அதை எழுதுகிறாங்களே தவிர வேண்டாததை விட்டுறாங்க. இப்போ சில இடத்துல சில இடங்களில் உயிர் தியாகங்கள் செஞ்சு என்னுடைய சொத்தை எல்லாம் கொடுத்து மக்கள் வாழணும்னு வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பேர்கள்லாம் பின்னாடி இருக்கவங்களுக்கு நினைவே இருக்கிறது இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம் அவர்கள் மறக்கப்படுகிறார்கள். இல்லை இதனால் இதை தொடர்ந்து இது எல்லாத்தையுமே பதிவு செய்கிறது யார் அந்த ஃபீல்டில் இருந்தாங்களோ அவங்க தான் தொடரும்.